ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது 2 நபர்களின் வருமானத்தின் விகிதம் 3:4, அவர்களின் வருமானங்கள் முறையே 10% மற்றும் 20% அதிகரிக்கப்பட்டால் புதிய விகிதம் என்ன கேட்கிறாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 2 நபர்களின் வருமானத்தின் விகிதம் 3:4, அவர்களின் வருமானங்கள் முறையே 10% மற்றும் 20% அதிகரிக்கப்பட்டால் புதிய விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ரேஷியோல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் எடுத்துக்காங்க. ஸோ உங்க ரேஷியோ என்னது 3 பெருக்கல் நெக்ஸ்ட் இங்க 10% அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற 10% எழுதுவோம். 10/100க்கு 100 எப்பவுமே ஒன்னு அதிகரிப்பாங்க இல்லைன்னா குறைப்பாங்க. ஸோ அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும், குறைக்கிறாங்கன்னு சொன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க அதிகரிக்கிறாங்க. அப்போ 100 + 10 110. அடுத்தது பாருங்க, இங்க ரேஷியோ பாருங்க 4, அடுத்த பர்சனுக்கு 4 பெருக்கல் இதே மாதிரி தாங்க 20% அதிகரிக்கிறாங்க. அப்போ 20% எழுதுவோம். 20/100க்கு 100 இங்கே அதிகரிக்கிறாங்க. அப்போ ரெண்டையும் கூட்டிக்கணும். 100 + 20 120. 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 12 3ஆல் கேன்சல் பண்ணா 4. ஸோ வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 11:4 × 4 16. புதிய விகிதம் பார்த்தோம்னா 11:16. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுலயே 3 ரேஷியோ கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். சரிங்களா. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 2 நபர்களின் வருமானங்கள் முறையே 7:8, அவர்களின் வருமானங்கள் முறையே 20% மற்றும் 5% அதிகரிக்கப்பட்டால் புதிய விகிதம் காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.